ஒரு யானையில் வந்து ஒரு தலையை வச்சு மிதிக்கிற ஷாட் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ரத்தம் ஒரு நேரத்தில். அந்த ஷாட் வந்து அது வந்து அந்த ஒரு ட்ராயிங் வந்து எந்த இதில் எச்சிங் இதில் பண்ண ட்ராயிங் எனக்கு காமிச்சிருந்தார். ஆனால் கதைப்படி சுச்சுவேஷனில் கேரக்டர்ஸ்லாம் வருது. அவன் கதாநாயகனை நெக்ஸ்ட்டு போட போகிறாங்க இந்த பக்கம். அப்போ விஷுவலைஸ் பண்ணுறேன் நான். அது என்னென்னா இந்த பக்கம் ஒரு கேரக்டர் அவனை நெக்ஸ்ட் அவன் தலை தான் போக போகுதுன்ட்டு அவன் பீதி அடைஞ்ச முகம் இருக்குது. அவனை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒருத்தனுக்கு தண்டனை நடக்குது. அந்த தண்டனை நடக்கும் போது அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட் வந்து பைபிள் வாசிச்சுட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் அதில் கிடையாது. ஸோ அவனுடைய ஜாப் ஓரியன்டு அவன் தலையை கரெக்டாக வைக்கணுன்ற அவன் ஆளை பிடிச்சிக்கிறான், தலை போகணும், இல்லாட்டின்னா தண்டனை இவனுக்கு வந்துடும். அது மேலே யானை வந்து கால் மறிக்கிறான், அவனுடைய கரெக்டாக இருந்து. ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாமே சரௌண்டிங்கில் அப்போது ஒரு வெஸ்டர்ன் லேடி பார்க்கும்போது முகத்தை திருப்பிக்கலாம் அந்த பார்க்காம. ஸோ சிச்சுவேஷன் வரும்போது நம்ம ஒரு சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, விஷுவலைஸ் பண்ணுறோம், நம்ம கண்ணால் பார்க்குறோம் அந்த அனுபவத்தை. சில பேர் இப்போ ஏதாவது நடந்தால் திருப்பிக்கிறாங்க, கண்ணை பார்க்க மாட்டாங்க, ஆக்சிடென்ட்ஸ் அதை பார்க்க மாட்டாங்க. ஸோ சில டைமில் பார்க்குறவங்களே. ஸோ இப்படியெல்லாம் ஒரு சிச்சுவேஷனை நம்ம டிசைட் பண்ணி பண்ணும்போது அப்போ அந்த ஸ்டடீஸு ரொம்ப பண்ண வேண்டியிருக்கும். மேக்ஸிமம் ஸ்டடீஸ் வந்து சரித்திரத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுக்கும்.